எல்லாமே மாறிடுங்க. என்னுடைய பொசிஷன், என்னுடைய பொசஷன். என்னது பொசிஷன், பொசிஷன். பொசிஷன்னா என்ன? எனக்கு இருக்கிற வீடு, என்னுடைய வசதி, என்னுடைய காரு, என்னுடைய சொந்தம், அதெல்லாம் பொசஷன். பொசிஷன்றது நான் பாஸ்டர், நான் டைரக்டர், நான் டீச்சர், நான் மேனேஜர், அதெல்லாம் பொசிஷன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று தான் சொல்லுவாரே ஒழிய, வாங்க வாங்க ஜே ரமேஷ் டைரக்டராக அவர் உள்ள விட்டு முதல்லலாம் சொல்லவே மாட்டார். நான் உண்மையும் உத்தமமாக இருந்தால் தான் எனக்கு அங்கே அட்மிஷனே. தாழ்த்தப்பட வேண்டும். பால் பாயிண்ட் பெண்ணை 1945 கண்டுபிடித்தார்கள். ஃபஸ்ட்டு அந்த பால் பாயிண்ட் பெண்ணை கண்டுபிடித்த போது 6 மாதத்திற்குள்ளாக 6 மில்லியன் அது சம்பாதித்து கொடுத்தது. நியூயார்க்கில் 100க்கும் மேலாக அந்த காவல்துறையினரை வைத்து கட்டுப்படுத்தினாங்க கூட்டத்தை, அதை வாங்க போன கூட்டத்தை. இன்றைக்கு உலகத்திலேயே சீப்பஸ்ட் பெண் எது? பொசிஷன் வில் சேஞ்ச், பொசிஷன் வில் சேஞ்ச், யுவர் பேஷன் வில் ஆல்சோ சேஞ்ச். எல்லாமே மாறிவிடும். இது நிரந்தரம் என்று நினைக்காதே. கல்லறைக்குள்ளே செல்லும்போது இன்றைக்கு பாதையாக இருக்கிற இந்த கல்லறை நாளைக்கு எனக்கு கூரையாக மாறும் என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நடந்து போகிறோம், அப்படியே கையில் பெரிய மாலை, யாராவது பார்க்குறாங்களா பாரு, நம்ம போட்டது தான் பெரிய மாலைன்னு நினச்சிட்டு போவாத. இப்போ நடந்து போகிற, நாளைக்கு அதுதான் உனக்கு கூரை. அது மேல் வந்து எது வேண்டுமானாலும் அமரும். அது முக்கியமல்ல. வாழ்ந்த வாழ்க்கை சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். சன்மார்க்கமாக இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we are all dependents. பிள்ளைகளும் டிபெண்ட் தான், பெற்றோரும் டிபெண்டன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய நம்ம, ஏனென்றால் நரைமயிர் உனக்கு கிரீடம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிரீடத்தில் பிளாக் பெயிண்ட் எல்லாம் அடிக்காதீங்க. நரைமயிர் என்னது? கிரீடம். ஆண்டவர் யாராவது வந்து உங்களுக்கு கிரீடத்தை கொடுத்தா அதில் வந்து கருப்பு பெயிண்ட் அடிப்பீங்களா? எவ்வளோ அசிங்கம். ஆண்டவர்னே நினைப்பார், என்னடா ஒயிட்டாக அழகாக அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுத்தேன், அதில் போட்டு பிளாக் பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்கான்னு யோசிக்க மாட்டார். பேர பிள்ளைகள் உங்களுடைய கிரீடம். எதையும் கம்பேர் பண்ணார் பாருங்கள். உன் நரைமயிரும் உன் பேர பிள்ளைகளும் உனக்கு கிரீடம். அதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு? அந்த கிரீடத்தை விட கர்த்தர் கொடுக்கிற அந்த கிரீடம், அது ரொம்ப முக்கியம்.